மக்களே போச்சு 13 பண்டிகை. ஒரு கம்பெனி, காலேஜ்லாம் பொண்ணுங்க எதுக்கு அனுப்பிச்சுடுறாங்கன்னா, இப்போ பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஒரு பொண்ணுங்க வேலைக்கு போனால் அது சம்பாதிக்க சுயமாக நிற்கிறது தான் பொண்ணுங்களை அனுப்பிச்சுடுறாங்க. ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்டாக நினைங்க. இந்த பொண்ணு லவராகவோ பொண்டாட்டியவோ நினச்சி அந்த பொண்ணோட பேசி நீங்கள் அவங்க அப்பா அம்மாவை துரோகம் பண்ணுற மாதிரி நினைக்காதீங்க. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தி பிள்ளைய படிக்க வச்சு நல்லா இது பண்ணி அந்த பொண்ணை நம்பி வேலைக்கு அனுப்பிச்சி விட்டா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறது பாரு. அதுதான் என் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா என்னென்னமோ கனவு கண்டு இருப்பாங்க. என் பிள்ளைக்கு இங்கே கொடுக்கணும், என் பொண்ணை அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும்னு கனவு கண்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா துரோகம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா போகும். இல்லையா அந்த பொண்ணு 2 பேரும் இது பொண்ணே வச்சுக்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஆனந்த கண்ணீர் வேறு, கண்ணீர் வேறு. அந்த கண்ணீர் சாபத்தீடாகிடும். உங்களோட வாழ்க்கை மோசமாக போயிடும். ஒரு கம்பெனிலேயோ காலேஜ்லேயோ போகிற பொண்ணுங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்பா அம்மா கேட்டு நீங்கள் அது ஒன்றும் பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறோமோ உங்களை பொண்ணு நம்பிதான் இப்போ உங்களை வேலைக்கு அனுப்பிச்சுடுவாங்க உங்கள் அப்பா. நான் அந்த துரோகம் பண்ணாதீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன்.